தேவனுடைய இரக்கத்தினால் உங்களை முகமுகமாய் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு போதகத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், கிதியோனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கிதியோனை? ஒரு ஆளுக்கு தெரியும். அவர் யார்? ஏன் தேவன் அழைத்தார்? எதற்காக அழைத்தார்? வசனங்களுடன் வார்த்தை ஆதாரங்களுடன் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களை தாழ்த்துகிறோம். அடியேனை தாழ்த்துகிறேன், நீங்க பேசுங்க. ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள், தேற்றி பேசி திடப்படுத்தி உற்சாகப்படுத்துங்க. உடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் சென்று ஆண்டவரே இவர்கள் தாண்ட முடியாதபடி இருக்கிற, தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற சகல கட்டுக்களை அவிழ்க்கட்டும், பிசாசின் கிரியைகளை அழிக்கட்டும். உடைய வார்த்தை பேசட்டும், வார்த்தையும் நீரும் ஒன்று திடப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். வேத புத்தகத்திலே கிதியோன் என்கிறதான ஒரு பக்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிதியோன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன். அவர் படித்தவரா அல்லது பெரிய பதவியில் இருந்தாரா அப்படி வேதம் பதிவிடவில்லை. முதலாவது கிதியோன் யார் என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வார்த்தை, நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்ப முதலாவது, கிதியோன் ஒரு பெரிய தலைவன் அல்ல. இரண்டாவது, ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். மூன்றாவது, பயந்த நிலையில் மறைந்து வேலை செய்தவர். சொல்லுங்க பாப்போம். கிதியோன் ஒரு பெரிய மனிதன் அல்ல. இரண்டாவது, நீங்க தான் பேச வேணும், ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர், ராஜ குடும்பத்தில் பிறக்கவில்லை. பயந்த நிலையில் மறைந்து வேலை செய்தவர். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் இங்கே இருக்கிறோம்? நாங்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு, பக்கத்து வீட்டுக்காரரின் பார்வைக்கு நாங்கள் பெரியவர்கள் அல்ல. மற்றது சாதாரணமான ஒரு குடும்பத்திலே, ராஜ குடும்பத்தில் அல்ல, பெரிய படித்த அல்லது பெரிய பெரிய பட்டங்களை பெற்ற அரசியல்வாதிகள் குடும்பத்தில் பிறந்திருக்கிறோமா? கையோ இதுங்க, அப்படி பிறந்தவர்கள் இல்லை. மற்றது பயந்த நிலையில் மறைந்து வேலை செய்தவர். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மறைந்து வேலை செய்த, ஒளிப்பிடத்திலே இருந்த அந்த கிதியோனை கண்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஏன் தேவன் அழைத்தார் என்பதை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படியோ 6வது வார்த்தை, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், அதாவது அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பார்த்தீங்களா? ஜனங்கள் பாவத்தில் விழுந்தார்கள். இப்போ இந்த நியாயாதிபதி புத்தகத்தை பார்க்குற நேரத்தில்
ஒரு ராஜா இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜா இல்லாத ஒரு காலம். நியாயாதிபதிகள் இடைக்க வந்து என்ன செய்வாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. இப்போ இதுலையும் கிதியோன் ஒரு நியாயாதிபதியாக தெரிந்தெடுக்கப்படுகிறார் தேவனால். இதற்கு முன்னதாக பார்க்கிறோம், தெபோராள் யுத்தம் பண்ணி சிசரா என்கிறதான ஒரு பெரிய படையை தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய வல்லமையினால் தோற்கடித்த ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு பெண்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. பெண்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? வேத புத்தகத்திலே பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு பெண்ணாக ஒரு பெரிய படையை தோற்கடிக்கிற அளவுக்கு இந்த கிதியோனுக்கு முன்னதாக யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க தெபோராள். கிட்டத்தட்ட 40 வருஷம் வேதம் சொல்லுகிறது அந்த தேசம், இஸ்ரேல் ஜனங்கள் அமைதலாக இருந்தார்கள், சமாதானமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு ஜனங்கள் பாவத்தில் விழுந்தார்கள். இரண்டாவது, சத்துருக்கள் அவர்களை அடக்கியாள தேவன் அனுமதி கொடுத்தார். ஒன்று, பாவத்தில் விழுந்தார்கள். இரண்டாவது, சத்துருக்கள் அடக்கி ஆள தேவனே அனுமதி கொடுக்கிறார். சொல்லி பார்ப்பார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனம் திரும்புங்க, காலம் கொடியது, செய்ததையே செய்து கொண்டிருக்காதீங்க. நாய் தான் என்ன செய்யுமாம்? கக்கினதை திரும்ப என்ன செய்யும்? சாப்பிடும். கக்கினதை திரும்ப சாப்பிடும். அதான் வேதம் சொல்லுகிறது, நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆளுகை செய்வார்கள். அப்படியா? அப்படியா? புறம்பே இருப்பார்கள். நாய்கள் என்று அங்கே யாரை தேவன் குறிப்பிட்டு காட்டுகிறார்? விட்டதை திரும்பி தேடி போறது. இது வேண்டாம் என்று உதறியதை திரும்பி தேடி தேடி சென்று பொறுக்கி அதை மறுபடியும் சாப்பிடுறது. விலங்குதான். இப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து கிதியோனுக்கு முன்னதாக தேவன் தெபோராளை எழுப்புகிறார். ஒரு பெண்ணாக பாராக் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். தெபோராள் பாராக்கிட்ட தான் சொல்றா, யுத்தம் பண்ணுங்க. இவருக்கு நடுக்கலும் காய்ச்சலும், நீங்க வந்தா தான் நான் போவேன். அப்போ ஒரு பெண்ணாக நின்று அவ சொல்றா, சரி நான் வருகிறேன், ஆனால் இதுல கிடைக்கிற ஜெயம், பாராக் ஒரு ஆம்பளைய பார்த்து சொல்லுகிறார், ஒரு ஆணை, அது உனக்கு சேராது, ஒரு பெண்ணு கூடாக தேவன் அதை ரட்சித்தார், அப்படித்தான் வரும். ஹல்லேலூயா. அப்படியாக இடைக்கிடைக்க நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பி கொண்டு வந்தார். ராஜாக்கள் இல்லை. இவங்க ஒரு கொஞ்ச காலம் நல்லா இருப்பாங்க. ஜெபம் என்ன, துதி என்ன, சபை கூடுதல் என்ன. ஆனா இப்ப தகனங்களுடைய மோசஸ் ராஜசேகர் ஐயாவிடத்திலே போனால், குந்தி குந்தி நடப்பதென்ன, இந்த குந்துதலின் காரணம் என்ன என்று படிச்சிருவார். முந்தி முந்தி தேடி வந்த நீ எங்கவோ பார்த்துட்டு பிந்தி பிந்தி போறது என்ன? அப்படித்தானே? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியிலே கொண்டிருந்த பரிசுத்தத்தை, ஆதியிலே கொண்டிருந்த தேவ கிருபையை, ஆதியிலே கொண்டிருந்த ஜபத்தை எங்க ஆண்டவர் என்ன செய்வார்? அதான் எனக்கு ஒரு இந்த பிள்ளைகள் சொன்னாங்க, ஒரு குடும்பம் இருக்குதாம் ஊரணிலையா, அவங்க ஆண்டவரை வெறுத்துட்டாங்களாம். ஏன் வெறுத்தாங்கன்னு கேட்டேன். இல்லை, அந்த வீட்டில் அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, அவங்க வீட்டில் ஒரு பெடியன் தற்கொலை பண்ணிட்டான், தூக்கு போட்டு செத்துட்டான். சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் உயிரை நீயே என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, எடுத்தால் நரகமே வெல்கம் பண்ணும். எது வெல்கம் பண்ணும்? நரக பாதாளம். எங்கள் ஜீவனை நாங்கள் எடுக்கல, ஆண்டவர் காப்பாற்றவில்லை. ஏன் காப்பாற்ற வேணும்? நீயா விரும்பி செய்கிறாய்,
கட்டாயம் என்ற சீவன் போக வேணும் என்று பிரயாசப்படுறீங்க. என்னத்துக்கு காப்பாத்த? சீவனை பறிக்கிற, ஜீவனை பறிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்துவிடும்? அங்கே வந்துவிடும். அப்ப என்ன செய்வார்? ஜனங்கள் பாவத்தில் விழுந்தார்கள், நீங்களாக விரும்பினீங்க, சத்துருக்கள் அவர்களை அடக்கியாள வேதம் சொல்லுகிறது தேவன் அனுமதி என்னது கொடுத்தார். சில பேர் வாழ்க்கையில் தேவனை அனுமதி கொடுத்து விட்டார், ஒன்றும் செய்ய முடியாது. இனி என்ன செய்ய வேண்டும் பிரதர்? தேவன் மறுபடியும் அதை பாவஸ் வாங்க வேணுமெண்டா உபவாசம் பண்ணி நல்ல முட்டி போட்டு கத்து கத்தண்டு கத்தி செய்த பாவம் எல்லாம் அறிக்கை பண்ணினாலோ தவிர என்ன நடக்காது? வாழ்க்கை மாறாது. இப்ப இந்த மீதியானியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் பொல்லாத பிசாசின் கூட்டங்கள். இன்றைக்கு நபர்களுக்குள்ளே அவன் பூந்து வேலையை காட்டுகிறான். சில வேளைகளிலே நேரடியாக நின்று வேலையை காட்டுகிறான். எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கிற வேலை உங்களுக்கு தெரியுமா? உங்களை குறித்து நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க சிரிச்சு கொண்டு 32ஐயும் காட்டிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் 24 மணி நேரமும் யாரை விழுங்கலாம், யாரை கெடுக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அதிலும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜபிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்கள் மிச்சம் கவனமாயிருக்க வேண்டும். ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரும் சொல்லி சொல்லி பார்ப்பார். வீட்டில் தாய் தகப்பனை வைத்து சொல்லி பார்ப்பார், அல்லது பிள்ளைகளை வைத்து தாய் தகப்பனுக்கு சொல்லி பார்ப்பார், அல்லது ஊழியக்காரர்களை கொண்டு வருவார், அல்லது சபையில் எச்சரிப்பார். சில பேருக்கு எச்சரிப்பு பிடிக்காது. ஆற்றுவார், தேற்றுவார், கண்ணீர் துடைப்பார் பிரதர் என்றா ஒரு கூட்டம் வரும். ஆற்றுவார் தேற்றுவார் தான் சந்தோஷம். ஆனால் அவர் ஆற்றுவார் தேற்றுவார் என்றதுக்கு முதல் என்ன செய்ய வேணும்? இதுக்குள்ளதான் இருக்குது. ஆற்றோணுமா தேற்றோணுமாண்டு? ஆத்துறதா ஊத்துறதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தவா ஊத்தவா? என்ன செய்ய? இதுக்குள்ளதான் இருக்குது. அதான் நேற்று சொன்னேன், இதை கட்டி அணைச்சு இதில் சொல்லப்பட்டதின்படி செய்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின் செல்லும் ஆடுகள். ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கு பின் செல்லும் ஆடுகள் ஒரு நாளும் அவர்கள் இடறுவதில்லை. ஆமென். ஒரு நாளும் வழி விலகுவதில்லை. அது எத்தனை அமலேக்கியர், பெலிஸ்தியர்கள், எகிப்தியர்கள், மீதியானியர்கள் ரவுண்ட் அப் பண்ணட்டும், நாங்க சும்மா இருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தை எசேக்கியேலிலே சொல்லப்பட்டது நிறைவேறும். அவ்வளவுதான். எறிஞ்சு பார்ப்பாங்க, எஞ்செஞ்சி பார்ப்பாங்க, அம்பு திரும்பி அவங்களுக்கே போகும். ஏனென்றால் நம்மை சுற்றி துதிக்கிற பிள்ளைகளை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, விசுவாசிக்கிற பிள்ளைகளை, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் அவருடைய அக்கினி இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மூன்றாவது, துன்பம் வந்த பின் அவர்கள் தேவனை நாடினார்கள். இந்த தேபோராள் காலத்தில் 40 வருஷம் அழகாக சமாதானமாக இருந்த பட்டணம் திரும்ப பாவத்திலே விழுந்தார்கள். திரும்ப மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தால் திரும்ப துன்பம் வருகிறது. இவங்க அடக்கி ஆள 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 ஐயோ. துன்பம் வந்த பின் ஐயோ கால் முறிஞ்சிட்டு பிரதர், இனி என்ன முருங்க கட்டொண்டு கட்ட வேண்டிதான். கையுடைஞ்சித்து பிரதர். துன்பம் வந்த பின் நீங்க சொல்ல சொல்ல கேட்கல பிரதர். ஏன் கேட்கல? அது உன் பிரச்சனை. முதலாவது கீழ்ப்படிதல். என்னது சொல்லுங்க? என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உங்களை உயர்த்தும். கீழ்ப்படி, நெக்ஸ்ட் மேல்படி. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஏன் தேவன் கிதியோனை தெரிந்தெடுத்தார்? இப்ப இவங்க குளறாங்க, கடந்து குளறா சரியான குளறு. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் ஏறி போட்டு மிதிக்கிறான். இப்ப பாருங்க எத்தனை பேர்
கனவுல பேய் மிதிக்குது, சில பேரை மிதிக்குது போட்டு, சில பேர் சமாதானத்தை இழந்து 78 மாசம். தேவன் ஏன் கிதியோனை தேர்ந்தெடுத்தார்? நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, பராக்கிரமசாலியே. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெரிய ராஜ வம்சத்தில் பிறக்க இல்லை. அடுத்தது தாழ்ந்தவன் பயந்தவன் என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் இப்போ தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்க எலும்பும் தோளுமா தான் இருப்பான். என்ன தம்பி, அப்படித்தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் பேச துவங்கினால், பராக்கிரமசாலியே. எத்தனை பேர் நம்புறீங்க நான் பராக்கிரமசாலி? இப்ப மனிதர்கள் பார்த்தது, இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, மனிதர்கள் கிதியோனை பார்த்த பார்வை தைரியம் அற்றவன், பயந்தவன். ஆனால் தேவன் பார்த்தது எதிர்கால வீரன். ஹல்லேலூயா. இப்ப மனிதன் அப்படித்தான் பார்க்கிறாங்க. அதான் தேவன் சொல்லியிருக்கிறார், மனிதன் பார்க்கும் வண்ணம் நான் என்ன செய்வதில்லை. அவன் அப்படி சொல்லி போட்டான் பிரதர், அந்த பாஸ்டர் இப்படி சொல்லி போட்டான், பாஸ்டர் எல்லாம் கூட. யாரு சொன்ன? நீங்க தான் சொல்றீங்க. ஒருவன் 2 பேர் 3 பேர் பார்க்கிற வேலைக்கு முழு பாஸ்டரும் கூடாண்டு சொல்லலாமா? சொல்லுங்களேன், சொல்லலாமா? அதான் ஆண்டவர் வானத்தின் மேலிருந்து பூமியின் கீழே மனிதர்கள் மேல் கண்ணோக்கமானார். எத்தனையோ பெண்கள் இருக்கையில் ஒன்றும் பரிசுத்தமா இல்லை, தெரியல. ஆகையினால ஒரே ஒருத்தி இருந்தால். யாரு? யாரு? ஒன்றென்றாலும் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஒருவர் 2 பேர் விடுகிற பிள்ளையால் ஒட்டு மொத்தமும் பிள்ளையாக என்ன செய்யாது? ஆகாது. மனிதர்கள் பார்த்தார்கள், இவன் இன்னொரு ஒரு மாதிரியா கிறுக்கு பிடிச்சு அலைகிறான், சும்மா சிரிக்கிறான், சும்மா பைக்கில் போக கதைச்சு கொண்டே போறான். அவனுக்கு விளங்காது. எங்கள் மேய்ப்பன் ஆண்டவராகி இயேசுவோட நாங்கள் கதைச்சு கொண்டு போறது அவனுக்கு விளங்காது. என்ன வாய் ஆடிக்கொண்டு போகுது, எதுவும் பிரச்சனையா? அது ஒரு ரகசியம். யாரோட? எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள ரகசியம். இப்ப சொல்லுங்க, நெருங்க முடியுமா? பேய் நெருங்க முடியுமா? அதான் ஒரு தடவை என்னை பார்த்து பிசாசு சொன்னது, நீ இந்த வீதிகளில் வருகிற பொழுது பாடல் பாடிக்கொண்டே வருவாய், ஆராதித்து கொண்டே வருவாய். என்னண்டு நெருங்குற? சொல்லுங்க, ஆராதிக்கிறவர்களை நெருங்க முடியாது பிசாசு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு தடவை இந்த இடத்திலே ஒரு பிசாசு பிடித்த ஒரு பிள்ளையை கொண்டு வந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, ஐயோ இந்த சத்திரகோண்டான நாங்க தான் கொஞ்ச காலம் ஆளுகை செய்தோம், வருஷா வருஷமாக அங்க இருந்து சந்ததி சந்ததியாக. ஆனா இப்ப இடையில வந்த நீங்க இவருடைய நாமத்தை கொண்டு, அது எப்படி தெரியுமா சொல்லுது, அவன்ட நாமத்தை கொண்டு நீங்க ஆளுகை செய்றீங்களேடா, என்னால முடியல, எங்களால முடியல. ஹல்லேலூயா. திருப்பி சொன்னிச்சு, நீ போகிற நேரத்தில் நாங்கள் அந்த சந்தியில் 2 பேர் இங்கே இப்படி குட்டி குட்டியாக அலைஞ்சு கொண்டு தெரிவோம், நீ வாரது தெரிஞ்ச ஐயோட நாங்கள் அங்கே இங்கே ஓடிடுவோம். ஹல்லேலூயா. உங்களை கண்டு சத்துருக்கள் ஓட வேண்டும். இன்னும் ஒரு தடவை நான் இந்த ஊழிய ஆரம்பத்திலே நான் வீட்டை இருந்து தான் வருவேன். சரியா அந்த இருட்டு படுற டைம் பார்த்து வருவேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுவேன். அது சொல்லும், நீ அங்கே இருந்து 9:30 மணிக்கு வலிக்கிற, நீ அங்கே வலிக்கிற நேரமே நாங்கள் இங்கே பிளான் பண்ணிடுவோம், இவன் வார நேரத்தில் நாங்கள் ஓடி ஒளிஞ்சு. அப்போ நான் கேட்பேன், அப்போ நான் அந்த வீதியால் வருகிற பொழுது எங்கே ஓடுறீங்கன்னு கேட்டேன். இப்படித்தான் சவக்காலைக்கால விழுந்து ஓடி 10:07 நிற்பம், நீ போகும் வரைக்கும். ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுகிறேன். எத்தனை பேர் சாட்சிகள் இருக்கிறீங்க?
பிசாசு கலைக்கிற பொழுது சில பேரை பார்த்து சொல்லும், எனக்கு பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டன்ட் மாறை, உன்ன தெரியாதா, நீ என்னோடு இருக்கிறாய். 3 நாளைக்கு இவனோட நின்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுவாய். அதுக்கு பிறகு 4ஆம் நாத்து என்ன செய்வாய், என் பக்கம் வந்து விடுவாய். அப்ப வைக்கிறோம் வேட்டு உனக்கு. அப்படி சொன்னதும் இருக்கு. அதையும் கேட்டவரை கையை வைத்துங்க பாப்போம். பதியா அதுக்கு ஒருத்தரும் வைத்தான் இல்லை, உண்டே உண்டு. ஓகே, அப்ப மனிதன் பார்த்தது பயந்தவன் என்று. இன்றைக்கு உங்களை பார்த்து இவன் படிக்கல, இவன் பயந்தவன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுமே இல்லை, இவனை கொண்டு போனா அநியாயம். ஒரு சீட்டை பாதுகாத்துருவோம், யாராவது நல்ல பணக்காரன் வந்தா கொடுப்போம், அவனை ஏற்றி ஒரு பிரயோசனமும் என்னது சொல்லுங்களேன் இல்லை. அப்படி என்று ஒதுக்கி இருக்கலாம். இப்ப பாருங்க, தேவன் உங்களை ஒரு எதிர்கால ஒரு வீரனாக பார்க்கிறார். பராக்கிரமசாலியே, விசுவாசத்தோட கேளுங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை மீதியானியர்கள், எத்தனை அமலேக்கியர்கள், எத்தனை எகிப்தியர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை தூண்டி, பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனைகளை உண்டாக்கி, ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே எழும்பு, உன்னை கொண்டுதான் நான் இஸ்ரவேலை மீட்க போகிறேன், மீதியானியரை துரத்தி அடிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப கிதியோனின் நிலையை கொஞ்சம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6:15. இப்ப கிதியோன் என்ன நிலையில இருக்கிறார்? பராக்கிரமசாலியே இங்க கூப்பிடப்படுது. இப்ப பாப்போம். அவன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ என் குலம் மனாசேயில் மிக தாழ்ந்தது, என் தந்தையின் வீட்டில் நான் சிறியவன் என்றான். என்ன சொல்லுகிறான்? என்னையாம் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? ஆயுதமும் இல்லை, பலனும் இல்லை, படிக்கவும் இல்லை, நான் சாதாரணமான கூலி வேலை செய்கிறவன், ட்ரைனிங்கும் எடுக்கல, ஒன்றுமே தெரியாது. இதோ என் குலம் மனாசேயில் மிக தாழ்ந்தது, தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம், என் தந்தையின் வீட்டில் நான் சிறியவனாய் இருக்கிறேன் என்றான். விளங்குதா? ஏண்டா என்ன சொல்ல வாரேன்? எனக்கு தகுதி இல்லை டாடி, எனக்கு தகுதி இல்லை. தகுதியே இல்லாத என்ன கூட என்ன செய்ய போறீங்க? அதுக்கு மேல கூப்பிட்டு விட்டார், பராக்கிரமசாலியே. இங்க சொல்லுகிறார், தகுதி இல்லை, நான் தகுதி இல்லாதவன். இன்றைக்கு பலரின் உள்ளத்திலும் இந்த காரியம் இருக்கிறது. ஜபிங்கண்டா, எப்படி ஜபிக்கிறது? எனக்கு ஜபிக்க தெரியாது. ஒரு ஆராதனை செய்யுங்க பிள்ளைகளண்டா, எப்படி ஆராதனை செய்யறது எனக்கு தெரியாது. ஆண்டவர் வார்த்தையை கொஞ்சம் வாசிங்க, வாசிக்க தெரியாது. வாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். பிரச்சனை முடிய வருகிறேன், ஊர்பட்ட பிரச்சனை தலைக்குள்ள, இதை வச்சுக்கொண்டு பிரதர் எப்படி நான், சில பேர் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, இந்த பிரச்சனை முடிய நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பேன். எனக்கு ஓரவன கடன், ஓரவன பிரச்சனை, ஓரவன போராட்டம் கிடக்குது. அப்படித்தானே? இது முடியட்டும், இது முடிய செஞ்சு காற்றன் ஊழியத்தை. இப்ப இது யார் கேட்டா? பொல்லாத அப்ப ரைட், உண்ட பிரச்சனை தொல்ல முடிய நீ ஊழியம் செய்வா என்ன? அப்படியண்டா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன செய்வான்? இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் எரிகோவை பார்த்து துதிக்க ஆரம்பிங்க, அது இடிந்து விழும். ஹல்லேலூயா. இடிந்து விழும். எரிகோ இடியட்டும் போம், அது கடைசி மட்டும் இடியவே இடியாது. அவடத்திலேயே வாழ்ந்து அவடத்திலேயே மடிய வேண்டிதான். பிரச்சனையோட, தண்ணியும் இல்லாம, தாகத்தோட, தேவைகளோட, எதிர்பார்ப்புகளோட, கனவுகளோட செத்தே போக வேண்டிதான். கனவுகள் நிறைவேற வேண்டுமா? கையை உயர்த்துங்க. நிறைவேற வேண்டும் பிரதர். நிறைவேறாது பிறகு கையை உயர்த்து. என் கனவுகள் நிறைவேற வேண்டும், என் ஏக்கங்கள் நிறைவேற வேண்டும். கை உயர்த்தினவர்களுக்கு மட்டும் ஆண்டவரே நிறைவேற்றுங்க. அந்த எரிகோவை இடிங்க. வெக்கப்படுறவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காதீங்க. இப்போ உயர்த்து கைய. கனவு நிறைவேறணுமா இல்லையா? நிறைவேற வேணும்.
பராக்கிரமசாலியே எழும்பு. அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தகுதி இல்லாதவன். அது என்னுடைய எண்ணம், அது உங்களுடைய எண்ணம். விளங்குதா? பலரின் உள்ளத்தில் அப்படி இருக்குது, எங்களுடைய எண்ணத்தில் வருது, எனக்கு தகுதி இல்லை. அதான் நீங்கள் ஆரம்பத்தில் 2 வருடம் நினைக்கிறேன் இந்த சபைக்கு வருகிற ஒரு சிஸ்டருக்கு சத்தியத்தை சொன்னேன். அவ என்னிடத்தில் கேட்டது, அவங்க கத்தோலிக்கத்தில் இருந்தபடினால் எனக்கு அது இப்போ நினைவுக்கு வருகிறபடினால் சொல்லுகிறேன். அங்கண்டா ஒன்றும் இல்லை பாஸ்டர், போகிற முழங்கால் படிடுற, எங்கே கத்தோலிக்கத்தில் முழங்கால் படிடுற, துண்டொண்டு போடுற, விளக்க மாற்றெடுத்து 4 கூட்டு கூட்டுற, நாங்கள் என்ன செய்திருவோம் வீட்டுக்கு. ஆனால் சபையில் அப்படி இல்லையே, ஜபிக்கணும், தனியாக ஜபிக்க விடுவாங்க, அப்படி அவ்வளோத்துக்கு நம்மளால் இயலாது. அப்போ நான் சொன்னேன், ஜபிக்கவே என்ன செய்ய மாட்டேன், உங்களை தனியாக விடவே மாட்டேன். 2 வருஷம் அப்பா, கடைசியில் இழைச்சி பைத்து 2 வருஷம் தேவனுடைய இரக்கத்தினால் வந்தாங்க. இப்போ ஜபிக்க விட்டா சில வேளைகளில் மைக்க கேட்டு தான் வாங்கணும். ஹல்லேலூயா. நல்லவரா இல்லையா இயேசு? நல்லவரா இல்லையா? இப்ப சொல். கல்விமானின் நாவை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கற்றுக் கொடுக்கிறவர், அன்பாக சொல்லி பழக்குகிறவர். ஆமென். பழக்கிறவர். ஒன்றுக்குமே யோசிக்க கூடாது. இப்ப நான் தகுதி இல்லாதவன் சொல்லவே கூடாது. அந்த எண்ணங்களை பேய் கொண்டு வருவான். பிசாசுடைய திட்டமே அதுதான். வாலிப தம்பி தங்கச்சி, நான் அப்படி மேடைக்கு போகிறது, நான் அப்படி சாட்சி சொல்கிறது, நான் அப்படி துண்டு பிரசுரம் கொடுக்கறது, நான் அப்படி சத்தியம் சொல்கிறது. சில பேருக்கு தம்பி இந்த ரோட்டில் நின்று இந்த ட்ரக்ஸாக கொடுங்க, இந்த சுவிசேஷ பிரதியை கொடுங்க, பொட்டையல் பாப்பாளுகளே. அல்லது நான் அப்படி கொடுக்குறேன். சில பேர் கேட்பாங்க, யாராவது என்னிடத்துல கேள்வி கேட்டால் என்ன செய்யறது? இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கேள்வி கேட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இது கேள்வி கேட்கிற காலம். ஐயோ, அதுக்கு பிரதர் பைபிள் ஸ்கூலெல்லாம் போகணும், படிக்கணுமே. விடு, இதை படி. பரிசுத்த ஆவியானவர் சிறந்த டீச்சர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சிறந்த டீச்சர், கற்றுக் கொடுப்பார். போங்க. யாராவது கேள்வி கேட்டா வாயை திறந்து விடுவார். எசேக்கியேல் சொல்லுகிறார், நீ பேச ஆரம்பி, நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில பேர் தயங்கி கொண்டு நிற்பாங்க, எப்படி ஆரம்பிக்கிற, எங்க ஆரம்பிக்கிற சுவிசேஷத்தை. ஆனா தொடங்கிட்டாங்கண்டா, ஐயா நேரமாயிட்டு போமா என்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. இன்னும் ஆக்களை சந்திக்கணும், ஐயா போமா. ஒரு ஆளுக்கு சொல்லிட்டா, வாங்க மாஸ்டர் அடுத்த வீட்டை போம், அடுத்த வீட்டை. ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? ஒரு ஆளுக்கு சொன்னா காணும், அடுத்த ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லணும் என்கிற ஒரு உற்சாகம் வரும். அந்த அனுபவம் இருக்கா? கையை வைத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு சொல்லும் வரைக்கும் கொஞ்சம் யோசனையா இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கு சொல்லிட்டா அடுத்த தரம் என்னது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து விடுவார். திரும்ப அவர் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பலரின் உள்ளத்தில் இருக்கும் ஒரே உண்மை, அவர்களுடைய எண்ணம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதை மட்டும் விட்டுருங்க. இப்ப பாருங்க, 5வது, தேவன் எதற்காக அழைத்தார்? நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர், நியாயாதிபதிகள் 6:14, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நல்ல கரங்களை தட்டு. ஒன்றுமே தெரியாது பிரதர், ஒன்றுமே எனக்கு தெரியாது, போய் என்ன செய்யறது, ட்ரைனிங்கும் எடுக்கல, கத்தி எப்படி பிடிக்கிறேன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதை சொல்லி கொண்டிருக்காத மோசே, போ எகிப்துக்கு. இஸ்ராயேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கூக்குரல் என் சந்நிதிக்கு வந்து எட்டி இருக்கிறது. எப்படி ஆண்டவரே? நான் பேசுவேன், நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன், நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். 10 வாதைகள் அசைத்தார். அசை போட்டு எகிப்தை போட்டு உசுப்பி விட்டார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு சொல்லுகிறேன்,
எகிப்தை போல உங்க வாழ்க்கையில அடிமைத்தனங்கள் இருக்கலாம், அல்லது பார்வோன் கூட்டம் உங்களை வளைந்து கொண்டிருக்கலாம். ஐயோ ஒன்றுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பலனற்றவன் என்று சொல்லி கொண்டிருந்தால் இன்னும் கெஞ்சினா மிஞ்சுவாங்க. என்னவாம்? கெஞ்சினா மிஞ்சு. இன்னும் பார்வோன் லெஃப்ட் ரைட் அடிப்பான் உங்க மேல நின்று. எழும்பி பராக்கிரமசாலியாக எழும்புகிற நேரத்தில் நீங்க எழும்பினாத்தான் தேவன் விரலை நீட்டுவார். ஹல்லேலூயா. நீங்க கோலை நீட்டினாத்தான் அங்க செங்கடல் பிளக்கும். நீங்க நீட்டும் வரைக்கும் ஒன்றும் நடக்காது. நீங்க எழும்பும் வரைக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போனார். போகும் வரைக்கும் அங்க ஒன்றும் நடக்கல. போனதுக்கு பிறகு நானே தேவன் என்று எகிப்தியர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிற வார்த்தையை மோசே கூடாக ஆரோனு கூடாக அங்கே கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. கடைசியில் இழுபட்டு நொந்து போய் சொன்னான், தயவு செய்து இந்த சன்னத்தை கூட்டித்து நீங்க கேட்டுக்கொண்டபடி ஓடி போங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க? இப்ப சொல்றேன் விசுவாசத்தோட. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இன்றைக்கு தேவனுடைய சத்தமாக நினைத்துக் கொள்ளுங்கள். பார்வோன் சொல்லுகிறான், தயவு செய்து உங்க விருப்பங்களும் உங்க ஏக்கங்களும் நிறைவேறட்டும், எங்கேயாவது ஓடி போங்க. ஹல்லேலூயா. இனியின் சத்துரு அடக்கி வைத்திருக்க முடியாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குரியதுதான், உங்களுக்குரிய கிருபை உங்களுக்குரியதுதான். ஹல்லேலூயா. தேவன் கிதியோனை ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைத்தார். அது என்ன நோக்கம் சொல்லுங்க பாப்போம்? ஜனங்களை விடுவிப்பதற்காக. ஜனங்களை விடுவிக்க. மீதியானியர் போட்டு அடிமைப்படுத்தி அவங்களை போட்டு தாழ்த்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் கிதியோனை அழைக்கிறார், பராக்கிரமசாலி ஓடிவா, ஜனங்களை விடுவிக்க நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன். சாதாரணமான மனிதன், பயந்த நிலையில் இருந்தவன், தன்னை தாழ்த்தி தாழ்த்தி பழகினவன். தாழ்த்தி என்றால் தாழ்மை வேற, தகுதியற்றவன் என்கிற தாழ்மை வேறு. அப்படியாக இருந்தவன். ஆனால் தேவன் அவனைத்தான் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சகோதரனே, கர்த்தர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டார். ஒருவரும் உங்களோட இடத்தை எடுக்க முடியாது. ஆமென். யாரும் உங்களோட இடத்தை பறிக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வல்லமையை எந்த பொல்லாத ஆவிகளும் மனுஷீக வல்லமையும் பறித்து கொள்ள முடியாது. தேவன் நிறைவேற்றியே தீருவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தகுதியற்றவனை தேவன் சொல்லுகிறார், வீரன் என்று அழைக்கிறார். ஆமென். ஒரு ஜாதியை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு ஜாதியை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்டார். உங்களையும் அப்படித்தான். உங்க வீட்டில் நீங்க போகிற வருகிற இடங்கள்ல மதிப்பு தேடி வரும். ஹல்லேலூயா. நீ உண்மையாக இருந்தால், தேவனோடு நடந்தால், சத்தியத்தின்படி நடந்தால், கிருபையை வல்லமையை பெற்றுக்கொண்டு கரங்களை உயர்த்துற நேரத்தில் அங்க வல்லமை உங்களுக்குள்ள இருந்து பாய்கிறதை ஜனங்கள் கண்டால் உங்களுக்கு பின் செல்வார்கள். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இப்ப பாருங்க, நாங்க எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறோம், நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? இப்ப கிதியோண்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, அவர் சரித்திரத்தை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் எப்படி, நான் எம்மாத்திரம், நான் ஒன்றுமே அறியாதவன், அப்படி சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்து எப்படி சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, பராக்கிரமசாலியே எழும்பு. இனி அந்த அவிசுவாசமான வார்த்தை, இது நடக்காது, என்ன கொண்டா ரட்சிக்க போகிறார். காத்திருந்து 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 அது காலங்கள் ஓடிச்சு, எல்லாமே மாறி போயிற்று, காலமே மாறிற்று. என்ன கொண்டா? இதுதான் அந்த நேரம். ஹல்லேலூயா. இதுதான் அந்த வேளை, இதுதான் அந்த வேளை. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த கச்சாடி நிரப்பப்பட்டு திராட்சை ரசமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திராட்சை ரசமாய் மாறட்டும், திராட்சை ரசமாய் மாறட்டும். பாருங்க, பயந்த மனிதன் தேவன் அழைத்தார். சீக்கிரமாக வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, பலத்தின் ஆவியையும் அன்பின் ஆவியையும் தெளிந்த புத்தியின் ஆவியையும் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, பயத்தின் ஆவியை அல்ல,
பயத்தின் ஆவியை அல்ல, பலத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 34:4, சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு பதிலளித்து என் எல்லா பயங்களிலும் இருந்து என்னை விடுவித்தார். எத்தனை பேர் சாட்சியா சொல்லுவீங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, கிதியோன் பயந்தான், தேவன் அவனை தைரியமாக மாற்றினார். ஆமென். ஆனா கிதியோன் பயந்தான், தேவன் தைரியமான ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். மற்றது பாருங்க, பலவீனம் தேவனின் பலன். 2 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதுமானது, பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் இருக்கிறது என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் பலம் என் மேல் தங்கியிருக்கும்படிக்கு என் பலவீனங்களில் மிகவும் சந்தோஷமாய் பெருமை பேசுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனங்களில் பவுல் சொல்லுகிற பொழுது, என்னுடைய பலவீனங்களில் நான் தைரியமாய் பெருமை பேசுகிறேன். கர்த்தரின் பலனான கண்மலையாக இருக்கிறார். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? கர்த்தரின் பலனான கண்மலை, கர்த்தரின் பலனான கண்மலை. மனுஷீக வல்லமை என்னை ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷீக அதிகாரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா 40:1, ஏசாயா 40:31, கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலம் பெறுவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல இறகுகள் கொண்டு ஏறுவார்கள், அவர்கள் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், நடந்தாலும் இளைப்படைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வெர்ஷன் உங்களுக்கு விளங்குதோ தெரியல, நீங்க அந்த பைபிள்ல வாசிச்சு பாருங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் புதிய பலம் பெறுவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல இறகுகள் கொண்டு ஏறுவார்கள். சொல்லுங்க, நான் ஏறுவேன். அவர்கள் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், நடந்தாலும் இளைப்படைய மாட்டார்கள். ஆமென். முடியாதது ஒன்றுமே இல்லை, தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்படியோ குந்தி கொண்டே இருக்காதீங்க. இது நடந்தா பாப்பம், பாப்பம் என்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. நீங்க முயற்சியை பண்ணிக்கொண்டே இருங்க. எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு துதித்து கொண்டே இருங்க, பாடிக்கொண்டே இருங்க. இது முடியத்தான் என்று சொல்லி சொன்னா ஒன்றுமே நடக்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை பாடிக்கொண்டே இருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நொடி பொழுதுல கடன் பிரச்சனை மாறும், நொடி பொழுதுல தீராத பிரச்சனைகள் தீரும், நொடி பொழுதுல நோய்கள் அகன்று போகும், நொடி பொழுதுல ஆசீர்வாதம் தேடி வரும். நொடி பொழுதுல நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஒரு நிமிடம், ஒரு நாள், ஒரு மணித்தியாலம் கணக்கு ஆண்டவருக்கு சீக்கிரமாக வழிகளை திறந்து கர்த்தர் அடைக்கவே அடைப்பார். உங்க பிரச்சனையை மாற்றவே மாற்றுவார். உங்க விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, மார்க்கு 9:17 தொடக்கம் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ரோமர் 10:17. ஆகையால் ரோமர் 10:17, ஆகையால் விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. கிதியோன் சந்தேகப்பட்டான், ஆனால் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் வளர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. சந்தேகப்பட்டார், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டார். அந்த கேட்டதன் தன்மை, அவன் ஒரு யுத்த வீரனாய் மாறினான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆமென். மற்றது பாருங்க, லூக்கா 16:10, லூக்கா 16:10, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:22, நீங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாகவும் இருங்கள், இல்லையேல் உங்களை நீங்கள் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாய். அப்ப வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும், சபையிலே ஆரம்பிக்க வேண்டும். உலகம் முழுவதற்கும் தேவன் இதிலே வாக்கு கொடுத்திருக்கிறபடி மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கும். அப்படியா? மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொன்னாரா இல்லையா? அப்ப முதலாவது நீங்கள் வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும், சபையில் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் வசனத்தை, வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை செய்கிறவர்களாக இருக்கிற பொழுது நீங்க இருக்கிற இடத்துல முதலாவது சாட்சி, நீங்க உங்க சபையில முதலாவது சாட்சி. அதற்கு பிற்பாடு உலகத்திற்கே உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். வெளிச்சங்களாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். மற்றது பாருங்க, சகரியா 4:6, சகரியா 4:6, அப்பொழுது அவர்
எனக்கு உரைத்ததாவது, சேனை இல்லாமலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அதில் பார்க்கிற நேரம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம். இந்த வேர்ஷன் இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர் எனக்கு உரைத்ததாவது, சேனையினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல. அந்த பராக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? அது பெரிய சேனையை குறிக்கிறது. ஆகையினால் சேனையினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். எங்களுடைய கைபலம் கால்பலம், பக்கத்தில் இருக்கிறவங்க தைரியம் உள்ளவங்க அந்த ரவுடியை வச்சு சாதிக்கலாம், இவனை வச்சு சாதிக்கலாம், அவனை வச்சு சாதிக்கலாம், சாதிக்கவே முடியாது. பலத்தினாலும் அல்ல, சேனையினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 33 16 17. ராஜா தன் படைகளின் பெருமையினாலே ரட்சிக்க மாட்டான், வீரன் தன் பெரிய பலத்தினாலே தப்பிக்க மாட்டான். குதிரை ரட்சிப்பதற்கு பொய்யானது, அது தன் பெரிய பலத்தினாலே தப்பிக்க செய்யாது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, ராஜா தன் படைகளின் பெருமையினாலே ரட்சிக்க மாட்டான், வீரன் தன் பெரிய பலத்தினாலே தப்பிக்க மாட்டான், குதிரை கூட தண்ட பலனை பயன்படுத்தி தானே தப்பிச்சு போயிரும். தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் யாரு என்றதை பார்க்கட்டும். நீங்க போங்க. அவங்க யுத்தத்துக்கு போனாங்க, மீதியானியரை எதிர்த்து போனாங்க, தேவன் ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்தார். கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் தான். ஆனால் கர்த்தர் ஜெயத்தின் மேல ஜெயத்தை கொடுத்தார். நாங்கள் ஒரு கொஞ்சம் பேராக இருக்கலாம், ஆனால் சேனைகள் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. பராக்கிரமம் நம்மோடு இருக்கிறது. நீங்க 2 பேரா ஊழியத்துக்கு போகலாம், அல்லது தனி ஒரு ஆளா போகலாம். சேனை உங்களோடு இருக்கிறத மறந்துடாதீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க சேனை என்னோடு இருக்கிறது சொல்லுகிறவர்கள் அப்படியே எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காகவே செய்யுங்கள். ஹல்லேலூயா. கிதியோன் தன்னை உயர்த்தவில்லை, தேவனை உயர்த்தினார். அந்த யுத்தத்திலே தேவன் ஜெயத்தை கொடுத்தார். கிதியோன் தேவனை உயர்த்தினார். இப்ப நாங்க உயர்த்துவோமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் யுத்தத்திலே ஜெயத்தை தந்தவரே உமக்கு நன்றி. நீங்க உயர்த்த ஆரம்பிக்கலையே, நல்ல சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்தவன் தேவ ஆவியினால் தைரியத்தை பெற்றுக் கொண்டான். பலவீனம் தேவ ஆவியினால் பலமாய் மாறியது. சந்தேகம் தேவனுடைய கிருபையினால் விசுவாசமாய் மாறியது. சிறியது பெரியதாய் மாறியது. மனித சிந்தையில இருந்தவன் அவன் தேவனோடு நெருங்கினபடினால் அவன் பெரிய பெரிய காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்தான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க பயந்த நிலையில இருக்கலாம், நடுங்கிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், திக்குமுக்காடி கொண்டிருக்கலாம். இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பார்த்து கர்ஜிக்க போகிறார். பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே எழும்பு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஓ ஹல்லேலூயா. சபை முடிவு கட்டத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. தம்பி, நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், வயதுல குறைந்தவனா இருக்கலாம், நீ வளர்த்தி அற்றவனா இருக்கலாம். அதை குறித்து நீ கலங்காதே, அதை குறித்து நீ கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே எழும்பு. நீ ஒளித்து வாழ வேண்டியவன் அல்ல, நீ மறைந்து வாழ வேண்டியவன் அல்ல, நீ உன்னை தாழ்த்தி பார்க்க வேண்டியவன் அல்ல, ஒன்றுக்கு உதவாதவன் அல்ல. கர்த்தர் உன்னைத்தான் தேசத்தின் ரட்சிப்புக்காக அழைக்கிறார், மீட்புக்காக அழைக்கிறார். இந்த உலகத்தை அசைக்க, இந்த உலகத்தை கலக்க கர்த்தர் உங்களைத்தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவர்களை, இல்லாத எங்களை தெரிந்து கொண்டார், இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். கவலைப்படாதே. வேதம் சொல்லுகிறது, குருடனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், உதவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், ஊமையனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அப்ப நான் வாசித்து பார்த்தேன் வேத புத்தகத்திலே, ஏன் ஆண்டவரே இப்படி சிருஷ்டிச்சீங்க? இருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்க,
குருடனு கூடாக, செவிடனு கூடாக, சப்பானி கூடாக என் நாமம் மகிமைப்படுகிறது. அப்படி மகிமைப்பட்டால் அது இரட்டத்தனையாயிருக்கும், அது இரட்டத்தனையாயிருக்கும். ஹல்லேலூயா. கை கால் சரியாக இருக்கிறவங்களை விட இல்லாதவங்க கர்த்தரை பாடினால் அது 4 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளும். நீ விசேஷித்த பிள்ளை, விசேஷித்த மகன், மகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றைக்கும் கலங்காதே, ஒன்றைக்கும் கவலைப்படாதே. ஆண்டவர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நீ மனிதனே நம்பினபடினா நான் என்ன செய்கிறேன்? நீ தேடி தேடி மனிதனே நம்பி நம்பி காலில் விழுந்தாய், நான் என்ன செய்யறது? என் சத்தத்துக்கு நீ செவிசாய்க்கவில்லை. ஆனால் கிதியோனாக, ஆண்டவரே ஓகே நான் வருகிறேன். ஒரு மோசையாக, சரி ஆண்டவரே நான் வருகிறேன். ஒரு தாவீதாக, கோலியாத்துக்கு முன்னாக நான் இருக்கிறேன், நான் வருகிறேன். சரி, ஒன்றில் இருந்தே நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இதுவரைக்கும் கீழ்ப்படியாம பேச்சன் ஆண்டவரே, இதுவரைக்கும் வார்த்தையை கேட்காம பேச்சன், உங்களுடைய அழைப்பை நான் தட்டி விட்டுட்டேன். ஆனால் இனிமேல் அப்படி அல்ல. நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், நான் வருகிறேன். நீதியானியர் என்ன கொண்டு ரட்சிங்க, இலங்கை என்ன கொண்டு ரட்சிங்க, இந்தியாவை ரட்சிங்க, உலகம் அனைத்தையும் ரட்சிங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. மறுபடியும் ஆண்டவர் எழுதுகிறார், இது நடந்தாத்தான் நான் இதை செய்வேன், இது சரி வந்தாத்தான் நான் இதை செய்வேன் என்று நீங்க சொல்லக்கூடாது. செய்யுங்க, துதிங்க, ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை அழிஞ்சே போகிறது. ஹல்லேலூயா.